நீங்க எந்த குக்கிங் ஆயில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எடிபிள் ஆயில்ல இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை 3 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், இது உடம்புக்கு கெடுதலான ஒன்று. ரெண்டாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மூஃபான்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம், இது டூஃபான்னு சொல்லுவோம். இந்த மூஃபாவும் டூஃபாவும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் வராத நம்மளை காப்பாற்றும். எந்த ஆயில் பெஸ்ட்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மோக் பாயிண்ட் ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது ஒரு டெம்பரேச்சருக்கு மேல ஆயில ஹீட் பண்ணும்போது அதுல இருக்க நல்ல சப்ஸ்டன்சஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி அது வந்து நம்ம காம்பவுண்ட் சப்ஸ்டன்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அம்பி அன்னியன் கதை தான். இந்த அன்னியன் படத்துல வரும்போது ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல போகும்போது அம்பி அன்னியனா மாறுற மாதிரி. ஸோ அந்த ஸ்மோக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த டெம்பரேச்சருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆயில் பிரேக் டவுன் ஆகி ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் கொடுக்க அந்த இந்தியன் டைப் ஆஃப் குக்கிங்ல டீப் ஃப்ரைங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்பவே அதிகம். அதாவது நம்ம ஆயில வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாத நம்ம வந்து ஆயில ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ரிப்பீட்டடா ஹீட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ட்ரைஃப்ளோரோஅசிட்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும். வேர்ல்டு வைட் ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட் குக்கிங் ஆயில் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அதோட ஸ்மோக் பாயிண்ட் ரொம்ப ரொம்பவே கம்மி. ஸோ அதனால ஆலிவ் ஆயில் நீங்க வந்து சாலட்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம இந்தியன் டைப் ஆஃப் குக்கிங்க்கு கிரவுண்ட்நட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், சாஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது இல்லாத கோகோனட் ஆயில் அண்ட் கீ இதுவுமே கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்து அதுல சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அது மாடரேஷன்ல தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆயில்ஸையும் தனித்தனியா யூஸ் பண்ணாத மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சில ஆயில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், சிலது இருக்காது. ஸோ நீங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம், நீங்க வந்து பிராண்டட் ஆயில் எதுவுமே வாங்காத உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற செக்ல போய் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.